Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தக்காளி சாதம் பாத்தீங்கன்னா இப்போலாம் யூசுவலாவே பிரியாணி டைப்ல ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சிரோம். பட் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம சாதம் தனியாக வடித்து அந்த தக்காளி கிரேவி தனியாக செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய் தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். அது கூட மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்திக்கோங்க. சோம்பு நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். 4 பெரிய பல்லாக இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அதோட சுவையே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் சத்துக்களும் அதிகம், அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம பூண்டு பற்கள் இடித்து சேர்த்திருக்கோம், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்திக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா அந்த பொன்னிறமாக மாறணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்திக்கலாம். நல்லா பழுத்து தக்காளியாக 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நாம் இன்றைக்கி எடுத்திருக்க ரைஸோட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு மீடியமாக ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி எல்லாம் நல்லா குயிக்காக வதங்கி வர்றதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தக்காளி வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாய், வரமிளகாய் 2மே எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சதாக இருந்தால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஒரு வேளை இல்லைன்னா பரவாயில்ல, தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் இந்த சாதம் நல்லாவும் இருக்கும். அதனால் நான் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்திருக்க இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே இந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த ராஸ்மெல் எல்லாம் போயிடணும். அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தது அப்படின்னா நல்லா ஈஸியாக மசிஞ்சிரும், அதுக்காக தான். அப்பப்போ பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளி எல்லாமே மசிஞ்சு வந்துருச்சு, அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஃபைனலாக நம்ம மல்லித்தலை பொடியை நறுக்கிறது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம சாதத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறமா. ஏன்னா நம்ம நல்லா குக் ஆகி இருக்கிறதுனால எண்ணெயும் ரொம்ப எல்லாம் நம்ம சேர்த்திக்கல. ஸோ அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். நல்லா சாதம் வடித்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில், அகலமான பிளேட்டில் நல்லா ஃபேன் காற்றுல கீழே வச்சு நல்லா உதிரியாகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் பார்த்து சேர்த்திக்கோங்க. இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு சேர்த்தும்போது, அதாவது கடுகு கடலைப்பருப்பு சேர்த்தும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு எல்லாம் கூட சேர்த்துக்கலாம்.
அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வந்து குக் ஆகிறதுக்குள்ளே சைமல்டேனியஸாக வந்து நம்ம இந்த கிரேவியும் வந்து ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு நம்ம இந்த மசாலாலாம் ரெடியானதும் சாதம் வந்து ஃபேனில் ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படிங்கும்போது நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்கும் நல்லா உதிரியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக விரும்பியும் சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்லலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல்லாம் வச்சு கொடுத்து விடும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்